அந்த விக்ரம் வருவானா? போன்லயே ராங்கா தான் பேசுறான். பாரேன்னு சொல்லிருக்கான்ல, பாப்போம். அவன் மட்டும் சம்மதிக்காம இருக்கட்டும். அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சும்மாவா பழமொழி சொன்னாங்க, கூடா நப்பே கேடா முடியுன்னு. இதான் இப்ப பட்டவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா இதான் கேலி. உண்மைதான். ஆனா கடைசியா எனக்கு இப்படி பண்ணுவான் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அவன் என்ன யோக்கியமானவனா? உங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணாம இருக்கிறதுக்கு. இருந்தாலும் நான் அவனுக்கு அவ்வளவு பண்ணிருக்கேன். அவன் இந்த போஸ்டிங் வர்றதுக்கு காரணமே நானா. ஆனா கடைசியா எனக்கு அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே. இந்த மாதிரி துரோகிகளுக்கெல்லாம் நல்லவன் கெட்டவங்க பாகுபாடுலாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் எவன் முதுகுலையாவது குத்தி மேல போகணும். அதான் அவனை ஒசத்தி விட்டவங்கள நடத்துறது கொண்டு வந்திருக்கான். அவனுக்கு மேல் போஸ்டிங்ல இருந்தோம் இன்னைக்கு அவங்கிட்ட கெஞ்சிட்டு நிக்கிறீங்க. இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா இதெல்லாம்? சரிதான், நினைச்சாலே கடுப்பாதான் இருக்கு. இப்ப இதான் சரிப்பட்டு வருவானா? எதுவும் வேற எதுவும் வழி இருக்குதா? வேற என்ன வழி இருக்கு? வேற ஏதாவது வழியில போனா நான்ல சேர்ந்து மாட்டிக்குவேன். அது வேறயா? அதனால தானே இப்ப எதுவும் பண்ண முடியாம இருக்கிறேன். நானே இந்த பிரச்சனை வழியம்னா அது பொண்ணு தெரியால மட்டும் தான் முடியும். என்ன சொல்றீங்க? ஆமா, பொண்ணு தெரிய இந்த பிரச்சனை வெளியில கொண்டு வரணும்னா அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிடணும். என்னுடைய தவறுனால நடந்ததான்னு சொல்லி நான் ஒத்துக்கிடணும். சரி பரவே, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா பொண்ணு தெரிய மனசு வச்சா என் மேல எந்த கேஸ் கொடுக்காம இருந்தானா ரெண்டுமே வெளியில வந்துடலாம். பொண்ணுத்துல அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாதுங்க. ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பார்த்து உதவி கேட்கலாமே. இப்போ பொண்ணு தெரிய எங்க இருப்பான்னு தெரியாதே. அவன் என்ன ஆஜராகலையே, தலைமறைவா தானே இருக்கா. சரி, இவன் கிட்ட கடைசியா பேசி பாப்போம். இல்லைன்னா வேற வழி இல்ல. நான் போய் சரணடையதான் சரியா இருக்கும். என்ன சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல. அம்மா கண்ணில பார்த்ததுக்கு அப்புறமும் நான் இப்படி இருந்தேன்னா நான் மனுஷனே கிடையாது. முயற்சி பண்ணி பாப்பேன். அவன் சரிப்பட்டு வந்தா ஓகே, இல்லனா நான் போய் சரணடைஞ்சிருவேன். இல்ல, அந்த விக்ரமன்ட்ட பேசி பாருங்க. பேசி பாக்குறேன். என்ன நம்மள வர சொல்லி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரலவே? இப்போ அவன் பிடியில நாம இருக்கோம்ல, அதான் கொஞ்சம் விளையாண்டு பாக்கலாம். உங்க போஸ்டிங் எங்க? நீங்க இருக்க தகுதி என்ன? இப்பேற்பட்டவட உர வச்சிருக்கீங்களே. உன்கிட்ட நான் நிறைய உண்மையை சொல்லணும். என்ன உண்மை? அது வந்து விக்ரம் உண்மையிலேயே காதலிக்கிறேன்னு சொன்னா இவ்வளவு அழகான புள்ளைய காதலிக்கன்னு சொல்லலையே. ஓ, அதுக்குதான் நம்ம கண்ணுல காட்டாமலே வச்சிருந்தானோ. சொல்லுக்கு சாரு, இதோ அவசரமா பேசணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஏன் எதுக்கா கூப்பிட்டு உனக்கு தெரியாது? தெரியலையே. என்ன அழகா இருக்கா. டேய், நீ கிளம்பு, நான் வரேன். சரிங்க. ஆஹா, எங்க அந்த பிடிக்கானவே. சீக்கிரம் கிளம்பு. ஏண்டா? எல்லாம் காரணமா தான். சரி வா, அதை நம்ம வாபஸ் வாங்கிடலாம். எதடா? டேய், விளையாடாத. இதனால என் வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நான் இது நம்ம வீட்டுக்கே தெரியாது, இது நமக்குள்ள முடிச்சுக்கலாம் நினைச்சேன். அது இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. உன் கூட சேர்ந்து நானும் முட்டாளா இருந்திருக்கேன். என்ன கிஷோரு, உண்மைதான்டா. நல்லவனுக்கு கெட்டவனுக்கு பாகுபாடு பார்க்க தெரியாம இருந்திருக்கல்ல. வேண்டாம் கிஷோரு, வார்த்தை விடாத. வாய மூடுடா. அம்மாவே கண்ணி சிந்த வச்சுட்டேன். பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேன். இங்க பாரு, ஒழுங்கா வந்து வாபஸ் உங்க வழிய பாரு. இல்லன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணது கூட எனக்கு அதிகாரம் இருக்கு, தெரியும்ல. யாருங்கனாலதான் இது வரைக்கும் உன்னை விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னா நான் போய் இந்த கேஸ்ல மாட்டினேன்னு வச்சுக்கேன், என் கூட சேர்ந்து நீயும் மாட்டுவ. நான் மாட்டினாலும் பரவாயில்ல தான் துணிஞ்சு வந்திருக்கேன். எனக்கு என் அம்மா சந்தோஷம் முக்கியம். என்னை நம்பி வந்த சந்தோஷம் முக்கியம். அவங்க கோரம் தான் எனக்கு முக்கியம். நான் இப்படி போனாலும் எனக்கு பரவாயில்ல. ஒழுங்கா வந்து வாபஸ் வாங்க, இல்ல இப்பவுமே நான் உனக்கு டிஸ்மிஸ் கொடுத்துருவேன். ரொம்ப லேட்டா யோசிச்சுட்ட கிஷோரு. வேண்டாம் விளையாடாத. எங்க அப்பா பத்தி தெரியும்ல. ஆமா, பெரிய இவரு. ஆமாடா, பெரிய இவரு தான்டா. டேய், உன் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். ஆமா, உங்க வீட்டு பொம்பளைங்களா வருஷத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்குது. என்ன சொல்ற? எங்க வீட்டாளுக்கு உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமா, ஏதோ பிள்ளைகள் குட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது. என்ன சொல்றாங்க? சரி, அத விடு. இங்க பாரு, என்னாலாம் வாபஸ் வாங்க முடியாது. எனக்கு சூப்பர் டைமிங் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை விட்ட பொண்ணு தெரிய லைஃப்ல பழி வாங்கவே முடியாது. பாரு, எனக்கு பொண்ணு தெரிய பழி வாங்கியே ஆகணும். அவன் இருக்கவே கூடாது. நிறைய வாட்டி அவனை போட்டதுக்கு நாமளும் என்னமோ பண்ணி பார்த்தோம். எல்லாத்தையும் தோத்ததான் நம்ம மிச்சம். ஆனா இப்ப சூப்பரா சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதுவும் நீ கொடுத்த ஐடியால. அவன் தானா சாவணும், இல்ல காலத்துக்கும் ஜெயில சாவணும். எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். ஐயோ, அவன் ஜெயில இருந்தா அம்மா உசுரோட பார்க்கவே முடியாது. இங்க பாரு, அதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். உன் சம்மதம் எனக்கு தேவையில்லை. எப்போ உன் சம்மதம் கிடைக்கணுமோ எனக்கு அப்ப கிடைச்சிட்டு உன்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய கழுத்து பூரா நான் வாங்கிட்டேன். வேலை பக்கவா முடிஞ்சிட்டு. இனி நீயே நினைச்சாலும் வாபஸ் வாங்க முடியாது. அப்படி வாபஸ் வாங்க நினைச்சுக்கையே, நீ தான் காலத்துக்கும் உள்ள இருக்கணும். நான் உள்ள இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு தர வெளியில வரணும். ஏண்டா, பொண்ணு தர மேல உனக்கு அவ்வளவு பாசமா? ஆமா. அப்ப நான் அவனை ஒழிச்சு கட்டதுக்கு கங்கணம் கட்டிட்டாலஞ்ச. அவன் இருக்கிற வரைக்கும் மேல போக முடியாதுன்னு இத்தனை வேலையும் பார்த்தேன். அது நான் முட்டாள்தனமா யோசிச்சது. கிஷோர், முட்டாள்தனமா யோசிச்சது இல்ல. நீ மட்டும் குறுக்கு வழி தேர்ந்தெடுக்கலன்னு வச்சுக்க, இன்னும் நீ கான்ஸ்டபிளா கூட இருக்க மாட்ட. ஏன்னா பொண்ணு தர எல்லாத்துலயும் டாப்ல இருந்தான். அவனை வஞ்சகத்துல வீழ்த்திட்டு நீ டாப்ல வந்துட்ட.
ஒன்ன தோத்துக்கிட்டே நான் பின்னாடி வந்துட்டேன். இல்லன்னா நாளை இந்த போஸ்டிங் வரக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு பாப்போம். நான் இந்த போஸ்டிங் இருக்க போய் தான் எங்க அப்பா பண்ற அத்தனை அராஜகத்தையும் மூடி மறைச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்குதான் எங்க அப்பா பணத்தை அள்ளி விதைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் நீ வாபஸ் வாங்கினேன்னு வச்சுக்க, என் அப்பாவே உன்னை போட்டு தள்ளிடுவாரு. அப்புறம் நாளும் பொறுப்பாக முடியாதுடா. என்ன மிரட்டி பாக்குறேன்? டேய் சீரியஸா சொல்றேன்டா. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது, தெரிஞ்சதுனால சொல்றேன். அவரால பல குடும்பம் தெருவுக்கு வந்திருக்கு. ஏன் பல குடும்பம் நாசமனாவே போயிடுச்சு. சில குடும்பம் இருந்ததுக்கு சூடே இல்லாம போச்சுது. அதான் அடையாளமே இல்லாம ஆக்கிட்டாரு. உன் குடும்பத்தையும் ஆக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பாத்துக்க. அன்னைக்கிளிங்கிற ஒரு குடும்பம் இல்லாம போயிரும், கவனமா இரு. என் வீட்டுல இருக்க சொம்பைகள் நினைச்சியா? நீ அழிக்க நினைக்கும் போதே அவனை உசுரோட பொசிக்கிடுவாங்க. அந்த குடும்பத்தை ஒவ்வொருத்தரும் கட்டி எழுப்பியிருக்காங்க. தோட்டணும்னு நினைச்ச போஸ்பமாயிருவேன். தெரியும் தெரியும். அதனாலதான் என் அப்பாவும் நானும் விட்டு வச்சிருக்கோம். டாய் ஆமாடா, உன் குடும்பத்தை எனக்கு ஆரம்பத்திலே பிடிக்காது. என் அப்பனுக்கு உன் குடும்பத்தை எப்போ ஒழிச்சு கட்டணும் தான் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? தெரியாது. என்னடா உளற? ஆமா அதான் அன்னக்கிளி. டாய் கத்தாதடா. அன்னக்கிளி அதை தரமட்டமாக்குறதாண்டா என் அப்பாவோட வேலையே. அதுக்குதான் உன்ன கையால புடிச்ச ஒன்ன வச்ச உன் குடும்பத்தை ஒழிச்சிடலான்னு பார்த்தேன். பயவளுக்கு குடும்ப பாசம் ஓவரா இருந்திருக்கு. சரி வந்திருக்க அன்னி மாதிரி ஒத்துக்கு சண்டை போட்டு உருவாள்னு பார்த்தா ஒட்டி பிறந்தவன் கூட இந்த அளவுக்கு பாசமா இருக்க மாட்டான். பயவளில் அந்த அளவுக்கு பாசமா இருக்குது. சரி வெளியில இருந்தானே எல்லாவனும் வந்திருக்கான், அவனும் ஒத்துக்கு அடிபட்டு சாவான்னு பார்த்தா அவனும் அதுக்கு மேல ஒன்னா இருக்கானுவ. என்னடா குடும்பம் இது? வேண்டாம் மோதாத. என் அப்பாக்கு அன்னக்கிளிய சின்ன வயசுல இருந்தே பிடிக்காதான். உங்க அம்மைய படுத்த வேண்டிய கொடுமையெல்லாம் எங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க அம்மா புரியல. என்னடா உங்க அம்மா நம்ம விதியவே மாத்துறாங்களாம். அதான் எங்க அம்மாக்கு உலகமே தெரியாம ஆக்குனாரு எங்க அப்பா. உங்க அம்மா பிளைட் ஏறி படிக்க போனாங்களாம். எங்க அப்பா அறுப்பாங்கரை விட்டு எங்க அம்மா வெளியிலே விடல. அதுக்கு காரணம் உங்க அம்மா தான். உங்க அம்மா சிவி சிங்காரிக்கும் போது எங்க அப்பா எங்க அம்மாக்கு மொட்டை போட்டு விட்டுட்டாரு. ஏன்னா உங்க அம்மாக்கு பண்ண முடியாது இல்ல, அதனால. உங்க அம்மா வேற ரொம்ப அடிக்கணும்னு எங்க அப்பாக்கு ஆசை. ஆனா அடிக்க முடியாதுல்ல, அதான் எங்க அம்மாவை போட்டு எங்க அப்பா வெளுத்து வாங்கிடுவாங்க. அன்னக்கிளி அடிக்கதான் நினைச்சுக்கிட்டு என்ன செய்ய, மனசு தேத்தணுமே. உங்க அம்மாக்கு விழ வேண்டிய அடியெல்லாம் எங்க அம்மாக்கு தாண்டா விழுந்துச்சு. எல்லாம் ஒரு பெத்த புள்ள. அப்பா சந்தோஷம் முக்கியம். நமக்கு கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து வைக்காது, அது முக்கியமா? அடுப்பல்ல ஊதுற அம்மா முக்கியமா? ஆனா ஒண்ணுடா, உங்க அம்மையா எங்க அப்பா பழி வாங்காம விடவே மாட்டாரு. எங்களை கோழைக நினைச்சாடா. டேய் இதுக்கப்புறம் அவனை விட்டு வச்சா நினைச்சுக்கையா ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டேய் கூட இருந்து குடி பறிச்சுட்டல, அப்படி என் குடும்பம் உனக்கு என்னடா துரோகம் பண்ணது? துரோகம் பண்ணலையா? டேய் பெரிய அவமானத்தை உங்க அம்மா பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கடா. ஆமா படிக்கிற நினைச்சது பெரிய தப்பு பாரு. டேய் அதுக்கும் மேல பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குது. நீ சின்ன போய உனக்கு எதுவும் தெரியாது. ஆமாடா இந்த புள்ள எங்கடா பிடிச்ச? டேய் கோபப்படாதடா. இன்னொரு வாட்டி அவளை பத்தி பேசுன உசுர கொடுத்துவேன். கேட்டேன், அது என்னமோ உன் குடும்பத்துக்கு மட்டும் அப்படி அமையுது, அதான் கேட்டேன். இத பத்தி பேசாத. சரணடைறேன்டா, நானே போய் சரணடைறேன். ஆனா உன்னை விட மாட்டேன். நான் சரணடைறேன், என் கூட சேர்ந்து கம்பியனு வா. அதான முடியாது. ஏன் முடியாது? நீனு கூட்டு கலவாணி தானே, வா. நான் கம்பியனை பத்தி நான் கவலைப்படல. என் குடும்பத்துக்காக நான் சாவதுக்கும் ரெடியா தான் இருக்கேன். உன் அப்பனுக்காக நீ சாவ ரெடியா இருக்கியா? வா. முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிடாதடா. எப்ப ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, நான் அனுபவிக்கணும்டா. என்னால ஜெயிலுக்கு வந்து களி திங்க முடியாது. இங்க வைக்கிறேன். டேய் வேண்டாம், நீ இப்படி என்னைக்காவது மாறுவனி எங்க அப்பாவுக்கு தெரியும். அதனால அதுக்கான ஏற்பாடையும் பண்ணிட்டாரு. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் சரணடைய போறேன். பொண்ணு திரைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் எந்த தப்பும் பண்ணல. சொல்ல போனா நேர்மையானவன். ஆமா அவன் நேர்மையானவனே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். ஆனா எந்த பயிலாவது அவனுக்கு போஸ்டிங் கொடுக்கானா? கொடுக்க மாட்டான். நாம கேஸ் கொடுத்தோமே, அதை பார்த்தோன்னா உங்களுக்கு புரிய வேண்டாம் இவன் பண்ணிருப்பானா மாட்டானானு. இங்க நியாய தர்மத்துக்கெல்லாம் வேல்யூவே இல்ல. பொய் சாட்சி சொல்றான் பாரு, அவனுக்கு தான் வேல்யூ. என்னைக்கும் உண்மைதான் ஜெயிக்கும். இப்பவும் பாரு, அந்த பொண்ணு தரதான் ஜெயிப்பா. நான் இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஜெயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இல்லட்டாலும் என் குடும்பத்துல எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஏன்னா பொண்ணு தர விக்கினி அம்மா 2 பிள்ளைங்க தத்து எடுத்திருக்காங்க. அவனை என் குடும்பத்தை பாத்துக்கிடுவாங்க. நான் அந்த குடும்பத்துக்கு துரோகம் என்ன பண்ணிருக்கேன், அதை அவனை நிவர்த்தி பண்ணிடுவாங்க. எங்க அம்மாக்கு இந்த பிள்ளை இல்லட்டா என்ன, சிங்கம் மாதிரி அங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. போதும். அதுல ஒண்ணு எங்க வீட்டு உள்ளது. அது எப்படா சலிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க? ஆமா அவனுக்கு அது தெரியுமா என்ன? அவன் உன்னை விட புத்திசாலி, இன்னுமா கண்டுபிடிக்காம இருக்கிறான். கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலையே. அதான் அந்த என்கவுண்டர் கேஸ்ல அந்த போலி என்கவுண்டரை உருவாக்குனதே நான் தான். பொண்ணு துறை இல்ல. ஆனா அவன் இன்னும் பொண்ணு துறை அதை மாத்தி சுட்டுட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பொண்ணு துறைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. கரெக்டா அந்த இடத்துக்கு வர வச்சது நான் தான். சொல்ல போனா அன்னைக்கு அவனை காப்பாத்துனதே பொண்ணு துறை தான். ஏன் சொல்லு பாப்போம். அவனை போட்டதுக்கு நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருந்தேன். இதை இந்த பொண்ணு துறை பையனை தெரிஞ்சுக்கிட்டு அவனை காப்பாத்திட்டானே. யாருக்குடா எந்த விஷயம் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்க?
எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சகஜமா பழகிட்டு இருக்காரு அப்படிங்கிற போடா. இல்லையே, வன்மம் வச்சுட்டு இருப்பான் தெரியாது. அதுக்கப்புறம் உனக்கு போஸ்டிங்கே கிடைக்கலையே. எங்க அப்பா என்ன ஒரு புத்திசாலி பத்தியா, எங்க அப்பா ஏத்துட்டு வாழ்ந்துருவானா. இங்க இந்த ஸ்டேஷன்ல 20,000 சம்பளத்துக்கு காலத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். எங்க எப்படி இருக்க வேண்டியவன் சொல்ல போனா கமாண்டா இருக்கலாம், மிலிட்ரிக்கே போயிருக்கலாம். இன்னும் யூனிஃபார்ம் கூட கிடைக்காம அலையறான். நீ ஒரு அடிமுட்டாளு. என்னடா சொல்ற? அது பொண்ணு தரையிலன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பொண்ணு தரைக்கு கூட சில குற்ற உணர்ச்சி. அதனால அவனை எங்க கொண்டு வைத்தனுமோ அங்க கொண்டு வைத்ததுக்கான வேலையை பார்த்துட்டான் பொண்ணு தர. நீயும் நான் தாண்டா கெட்டவன். பொண்ணு தர ரொம்ப நல்லவன், மனசாட்சிக்கு பாய்ந்து நேர்மையா வாழக்கூடியவன். தன்னால்தான் இவர் இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அண்ணனை பார்த்த அடுத்த நோடிய அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் பொண்ணு தர. இன்னும் ஒரு வாரத்துல எங்க அண்ணன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா. என்னடா சொல்ற? என்கவுண்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நான் தான் காரணம், அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காண்டா. என்ன சொல்ற நீ? அதானடா சொன்னேன், நீயும் நான் தாண்டா கெட்டவன், அவன் ரொம்ப நல்லவன்டா. அதுக்காக அவன் என்ன விட்டுறவா முடியும்? அவன் என்ன எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்கான்டா. அதுக்காவது அவனை நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். இனி நடக்காது, இனி நடக்காது. இப்பமே நான் சரணடைய போறேன். என்ன விட்டா சரணடைஞ்சிரும் உங்களுக்கு? ஐயோ, என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண கிஷோர்? என்ன வேண்டாம், இவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. பொண்ணு தரைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். அவன் நிச்சயம் உங்களை காப்பாத்துவான். போய் சரணடைங்க போங்க. சரி, நான் சரணடைய போறேன். வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிடு. சரிங்க, நான் சொல்லிடுறேன். ஐயோ, இவன் சரணடைந்தா நானும் மாட்டிக்குவேனே. பயங்கட்டி வைக்கலான்னு பார்த்தா பயவுள்ள சரணடை போயிட்டான். அவ்வளவு குடும்ப பாசமாடா உங்களுக்கு எல்லாம். கிஷோர் கிஷோர், என் பேச்சுக்கு செய் கொடுக்காதீங்க. நீங்க வாங்க. ஏமா தாயே, கெட்டிக்க போறோம்னா காலத்துக்கும் ஜெயில தலைவருக்கு இவ்வளவு குறிக்கோள் அலையறா. இவகிட்ட நீ ஏதாவது பேசுன தொலைச்சு வந்துடுச்சு. மரியாதை இல்லாம பேசுற பிஞ்சிரும் பார்த்துட்டேன். அம்மா தாயே, சொல்ல வந்த. மரியாதை பேசு. டேய், தெரியாதல என் வீட்டு பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசி பாரு, உன் மூஞ்சி வர ஒண்ணு இருக்காது. அதான் நேரத்தை பாத்துட்டேனே. இல்லமா, கெட்டிக்க போறோம்னா ஜெயில தலைக்குள்ள மும்பரமா அலையறிய. அவன் மட்டும் இப்ப உள்ள போனான்னு வச்சுக்க, காலத்துக்கும் வெளியில முடியாது. உன் வாழ்க்கை எடுத்துக்க ஆகுது. அதனால ஒரு அண்ணனா ஃபீல் பண்ணுனேன். உன் அக்கறை எனக்கு ஒண்ணு தேவை கிடையாது. என்னங்க, நீங்க போய் சரணடைங்க. டேய், என்னடா உன ஜெயில தலையில மும்பரமா அலையறா? டேய், அவள மரியாதைலாம் பேசுன ஒன்ன உள்ள தள்ளிட்டு அப்படி கூட யாருக்கிட்ட பிஞ்சிரும். ஒரு அடியோட விட்டுருக்க. இன்னொரு வாட்டி வா போன்னு பேசுன மூஞ்சி மோயெல்லாம் பேத்துறேன். எங்க மிரட்ட? அவர் சரணடைவாரு. அவரை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு சும்மா விட மாட்டான். ஏய் கிஷோர், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்போதாண்டா நான் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒச்சா பாத்தியா பொலான்னு. அதான்டா எங்க வீட்டு பொண்ணுங்க. எங்க வீட்டு பொண்ணுங்க சிங்கங்கள். உங்க வீட்டை மாதிரி வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க மாட்டோம் நாங்க. இப்ப புரியுதா படிச்சதுக்கும் படிக்காததுக்கும் வித்தியாசத்தை? ரெஸ்பெக்ட் கொஞ்சம் குறைஞ்சது வச்சா இல்ல. நான் கெட்டிக்க போறவடா. வா தேர்வாளி, நான் போய் சரணடைறேன். வா. தொலைச்சிரன் தொலைச்சி. இப்பதான்டா என் மனசு கொழுந்து போயிருக்கு. வேண்டாம் கிஷோரே, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன பத்தி எங்க அப்பா பத்தி உனக்கு சரியா தெரியல. அப்பங்காசுல வாழ்ற உனக்கு ஏன்டா இவ்வளவு வெட்டி கவுருவான்? வேண்டாம் கிஷோர், நீங்க வாங்க, நாம போலாம். இதுக்கு மேலே நான் இவளை விட்டு வைக்க கூடாதே. என்ன முத அரைஞ்சவன் நீ மட்டும் தாண்டி. உன் வாழ்க்கை நாசமா நான் போகணுமே. இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில சிரிக்கவே கூடாதுடி. உன்னை அணுவா நான் சித்திராத பண்ணணும். அணுவா உன்னை நான் சித்திராத பண்ணணும். யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம். ஏங்க, இவன் குறுக்கு பத்தி எதை யோசிக்கிறா? நம்ம இங்க கிளம்புறது நல்லது. இவன் என்ன பண்ணாலும் சரி, நான் சரணடைகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. சரி, நீ வீட்டுக்கு போயிட்டு மதன தினிசன் கிட்ட எல்லாத்தையும் விஷயத்த சொல்லிடு. நான் சரணடை போறேன். சரிங்க, நீங்க போங்க. உங்களை எப்படி வெளில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என்னடா ஒரு பொம்பளைக்காக இத்தனை வருஷம் காத்து கிடக்கானே நினைச்சேன். இப்போதானே தெரியுது இவளுக்காக 3 வருஷம்டா, 30 வருஷம் கூட காத்து கிடக்கலாம். கொஞ்சம் தான் மரியாதை குறைவா பேசுனேன், பொலான்னு அரைஞ்சிட்டா. எப்படா? அப்பாட்ட சொல்லிட வேண்டியதுதான். எந்த ஒரு காரி. சரி வா, நம்ம கிளம்பலாம். உன்னை வீட்டுல விட்டுட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டே போறேன். இல்லங்க, நீங்க கிளம்புங்க, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம். சரி, நீ எப்படியும் சரணடையலான்னு முடிவு பண்ணிட்ட. எப்படி நான் மட்டும் என்ன தப்பிக்கவா முடியும்? சரி, என் மேல கொஞ்சம் இறக்கப்படு. நான் இன்னைக்குதான் ஒரு பொண்ணை பார்க்க போறேன். அது எப்படி இன்னைக்கு முடிவாயிரும். அப்பா அதை எப்படி பேசி முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது முடிவானதுக்கு அப்புறம் அப்பாட்ட சொல்லிட்டு சாயங்காலம் போல சரணடையலாம். இப்போ பொண்ணோட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். இதை நான் நம்பணும். டேய் நம்புடா. நம்பிக்கை இல்லைன்னா நீ கூட பொண்ணுட்டுக்கு வா. உன்னை நம்ப முடியாது. இவரெல்லாம் நம்பிட்டு இருக்க வேண்டாம். நம்புமா, சத்தியமா ராசிபுரத்துக்கு தான் போறேன். நம்பிக்கை இல்லைன்னா வா. என்ன ராசிபுரமா? இவன் என்னங்க சொல்லிட்டு இருக்கா?
என்ன எந்த ஊருக்கு போற